அக்கா ஆ? இன்னும் கொஞ்சம் பணம் போட்டு கொடுக்கா. எதுக்குடா போட்டு தரணும்? அதான் பேசின பணத்தை கொடுத்துட்டல. அக்கா இல்லக்கா, அந்த பொண்ணு என்ன நெஞ்சிலேயே மிதிச்சாங்க தெரியுமா? அவ்வளோ வலிக்குது. ஐயோ, வீர கூட உன்னை அடிச்சலா? ஆமாக்கா, என்ன மாதிரி பறந்து பறந்து அடிக்கிறாங்க தெரியுமா? ஆத்தி விட்டுருந்தா என் கதையே முடிச்சிருப்பாங்கக்கா. நான் என்னை காப்பாத்திக்கிறதுக்காக எதிர்த்து சண்டை போடுற மாதிரி ஆயிடுச்சுக்கா. ஏய், ஆ வீரா மேலயும் கனி மேலயும் கைப்படல. ஆஹா படலக்கா, நான் தான் அடி வாங்கினேன். கூட ஒருத்தர் வளர்ந்தவர் வந்தாருல்ல, அவரை தான் லேசா ஒரு தட்டு தட்டுனங்கா. அதுக்குள்ள நீங்க சொன்ன மாதிரி உங்க மருமக புள்ள வந்துட்டாரு. எங்களை பிரிச்சு எடுத்துட்டாருக்கா. பின்ன ஏன் விளப்பாச்சு விட்டுருவானா? இதுக்கு பெருமை பேசுறதுக்கு ஒரு நேரங்காலமே கிடையாது. அக்கா கொஞ்சம் போட்டு கொடுக்கா. சரிடா தர, புலம்பாத. சரிக்கா. என் மருமகனை வளர்த்தது வீண் போகல. சினிமாவில நடிக்க போயிருந்தா பெரிய ஆக்ஷன் ஹீரோவா வந்திருப்பான். இந்தா நீ கேட்ட மாதிரியே. சரிக்கா. ஆக்ஷன் ஹீரோ எங்க நிக்கிறான்? இவன் கையில மாட்டினா போடா நீ போடா. இவன் வேற வேடிக்கை பார்த்துட்டு போடாங்கறல்ல. பாத்துட்டியா? ஓ ஐயோ இவனா? சரிக்கா. ஐயோ, என்ன ராஜமாதா கேள்வி மேல கேள்வி கேட்பா. பிளானிங்கா? இவன் ஒருத்தன். ஏறி எதிர்ச்செல்லாம் வரான். எப்படி தப்பிக்க போறோன்னு தெரியல. கொட்டனு வையன். என்ன வேலை பார்த்துட்டு இருக்க நீ? நம்மளை சுத்தி எவ்வளவு பிரச்சனை ஓடிட்டு இருக்குன்னு தெரியும்ல. அவன் உசுர கையில புடிச்சிட்டு ஓடிக்கிட்டு இருக்கான். நீ என்னடா புது பிரச்சனையை கிளப்பிக்கிட்டு இருக்க? ஏதாச்சும் ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிருந்துச்சுன்னா என்ன பண்ணிருப்ப? அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது. அதான் நீ இருக்கல்ல. கடைசியில இந்த மாதிரி இறங்கிட்டியே வள்ளி. அட போடா. கிரிமினலா யோசிக்க ஆரம்பிச்சிட்ட. பின்ன எனக்கு நீயும் வீராவும் சேர்ந்து வாழணும். அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். நீங்க சொல்லுங்க, உங்களுக்கும் மாறணும் வீராவும் சேர்ந்து வாழணும் தானே? அப்ப நான் செஞ்சது சரிதானே? பாரு, அவங்களே சரின்னு சொல்றாங்க. இது மட்டும் உன் அவளுக்கு தெரிஞ்சதுன்னு வெய்யேன், நீ காலி. தெரியும் போது பாத்துக்கலாம். போடா, அவெல்லாம் ரொம்ப குட்டிடா எனக்கு. சோ பழைய சீனை பண்ணிட்டு ஏதோ நான் தான் பண்ணேன்னு பெருமை வீத்திட்டு போகுது.